விஜயும் காவேரியும் மொட்டை மாடியில நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சாரதா வந்து விஜயும் காவேரியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, அப்படி என்னதான் இவங்க 2 பேரும் பேசுவாங்க, நம்ம ஒட்டு நின்று கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டி வந்து பின்னாடியே போயிட்டு, சாரதா சாரதா அங்க என்ன சாரதா பண்ணிட்டு இருக்கிற? அவங்க 2 பேரும் சின்ன சிறுசுங்க, பேசிட்டு தான் இருந்துட்டு போட்டுமே, உனக்கு கோவம் ரொம்பவே அதிகமா தான் வருது, என்ன பண்றதுனே தெரியல. அது ஒண்ணும் இல்லைங்க அத்தை, அவங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருந்துட்டு போட்டோம், எனக்கு மட்டும் என்ன ஆசையா அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு மேலேயும் தான் தப்பு, கான்ட்ராக்ட்லயும் சைனும் போட்டிருக்க கூடாது. அந்த தம்பி மேல நம்ம கோவப்படலைன்னா நாளை பின்னி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம பொண்ணை நல்லா பாத்துக்குவாங்கல்ல, அதனாலதான் நான் இப்படி பண்றேங்க அத்தை. ஓ அப்படியா சாரதா, நான் அதை நினைச்சு கூட பாக்கல, எனக்கு தான் வயசாயிடுச்சுல்ல, எனக்கு அந்த அறிவு கூட இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ள போயிடுறாங்க. கங்கா வந்துட்டு, எங்கம்மா காவேரியை காணோம்? அவளா விஜய் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா, வேற யார்கிட்ட பேசுவா, நானும் அதை பார்த்துட்டு தான் சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேன். ஆமாமா, அந்த விஜயும் நம்ம எதையுமே சொல்லியிருக்க கூடாது, நம்ம ஓவரா கோவப்பட்டுட்டோங்கிறது எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. குமரன் வந்து இவ்வளவு தூரம் நடிச்சு வின் பண்ணதே அந்த விஜய்னாலதாம்மா, வேற யாராலையும் இல்ல. நம்ம அது கூட நினைக்காம அந்த விஜய வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுத்திட்டோம்னு நினைக்கிறேன். சாரதா இருந்துகிட்டு, சரி சரிடி விடு, என்ன பண்றது, அந்த விஜயும் காவேரியும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். காவேரியும் விஜயும் எப்பயும் போல ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருந்தா யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.